வணக்கம். நான் சமையல் வீடியோ போட்டு நிறைய நாளாச்சு. இன்னைக்கு பால் கொழுக்கட்டை செய்வது எப்படின்னு ரெசிபி போடலான்னு இருக்கேன். நீங்க பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் செய்து பாருங்க. நல்ல ருசியான ஒரு சமையல். அடுப்புல பாத்திரத்தை வச்சு அதுல 1 கப் தண்ணீர் விடுவோம். அத நம்ம சூடு பண்ணிக்கலாம். எதுக்கு இப்ப இந்த தண்ணியை சூடு பண்றோம்னா, நம்ம மாவு உருண்டை பிடிச்சு வேக விடும்போது அந்த மாவு பிரியாம இருக்கும். பாத்திரத்துல நம்ம 1 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இந்த மாவுலயே சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சம் இப்ப நெய்யும் நம்ம சேர்த்துக்கலாம். அரிசி மாவுல நம்ம உப்பும் போட்டாச்சு, நெய்யும் போட்டாச்சு. இனி என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த சூடு பண்ணி வச்சிருக்கிற சுடுதண்ணியை இதுல ஊத்தி நல்லா இப்படி கிளறி விட்டுக்கலாம். பாருங்க, நான் இப்ப சுடுதண்ணி ஊத்துறேன். இப்போ இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ சுடுதண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறியாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்திருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் இதை ஆற விட்டுருவோம். மாவு நல்லா ஆறியாச்சு. இப்ப எப்படின்னா, நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைற மாதிரி நல்லா பிசைஞ்சு குட்டி குட்டியா உருண்டை பிடிச்சுக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா அழகா பிசைஞ்சாச்சு. இப்போ நான் குட்டி குட்டியா உருண்டை பிடிக்க போறேன். அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம என்ன செய்யலாம்னா, மறுபடியும் 1 கப்பு, தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி, அந்த உருண்டைகள் முங்குற அளவுக்கு கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து கொள்ளணும். தண்ணிய சூடாக்கிடலாம். எல்லாம் அழகா குட்டி குட்டி உருண்டையா நம்ம பிடிச்சாச்சு. தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளை ஒவ்வொன்னா அதுல போட்டுருவோம். இது என்னன்னா, நம்ம மொத்தமா சேர்த்து கொட்டணும்னா ஒட்டிடும். அதனால இப்படி தனித்தனியா போட்டா ஒட்டாம அழகா வரும். ஆல்மோஸ்ட் எல்லா உருண்டைகளும் போட்டாச்சு. பாருங்க, நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு. ஒரு 4-5 ஏலக்காய் எடுத்து நல்லா பொடிச்சு அதை இது கூட சேர்த்துக்கலாம். கொதிக்கும் போது இந்த மாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கு. இன்கேஸ் தண்ணி மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணியில மாவை கரைச்சி இதுல சேர்த்துக்கலாம். பாத்தீங்களா, நல்லா கரெக்டா வெந்துட்டு அழகா வந்துட்டு இருக்கு. என்ன பண்றேன்னா, நான் பால் சேர்த்துக்கிறேன். இது கூட பால் ஊத்திக்கலாம். நல்ல பசும்பால். பாருங்க, பால் ஊத்தியாச்சு. ஆனா இப்பதான் முக்கியமான இது என்னன்னா, இந்த பால் பொங்குற நேரம் நம்ம லோ ஃபிளேம் பண்ணிடணும். உடனே டக்குன்னு தீயை இப்படி குறைச்சிடணும். அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் ஃபுல்லா ஃபிளேம் வச்சு மறுபடியும் நல்லா கொதிக்க விடணும். அப்படியே பண்ணிட்டே இருக்கணும். என்னன்னா, நம்ம இப்படி கூட்டி வச்சு குறைச்சு அப்படியே நல்லா வேக விடும்போது அந்த கன்சிஸ்டன்சி நல்லா திக்கா சூப்பரா வரும். இப்ப பொங்குதா? இப்ப நான் லோ ஃபிளேம் பண்ணிட்டேன். லோ ஃபிளேம் பண்ணிட்டு லைட்டா இப்படி கிண்டி விடுறேன். சக்கரை சேர்த்தாச்சு. இப்போ சேம் அதே மாதிரி மறுபடியும் கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஹை ஃபிளேம், லோ ஃபிளேம். சரிங்களா? நான் கிளறி விட்டுட்டே இருக்கேன். நான் வெள்ளை சக்கரை சேர்த்துக்கிறேன். நீங்க தேவைப்பட்டுச்சுன்னா கரும்பு சக்கரை சேர்த்துக்கலாம். இல்லைன்னா கருப்பட்டி பாகு காய்ச்சி கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா என் குழந்தை வெள்ளை சக்கரை போட்டா கொஞ்சம் நல்லா சாப்பிடுவான்னு எப்பாவது ஒரு தடவை இந்த மாதிரி வெள்ளை சக்கரை சேர்த்து செய்வேன். பால் கொழுக்கட்டை ஆனதுனால நீங்க எப்படி விருப்பமோ நீங்க அந்த டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க செய்துக்கலாம். ஆனா இதை இப்படி அடுப்புல வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு விட்டுட்டு போயிட்டோம் சொன்னா நல்லா கெட்டியாயி அப்புறம் வீணா போயிடும். நம்ம கூடயே இருந்து அந்த ஃபிளேம் கரெக்டா பார்த்து வச்சாதான் அது கரெக்டா நமக்கு கிடைக்கும் குக்காயி. இல்லைன்னு சொன்னா எல்லாம் வீணா போயிடும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கொஞ்சம் தேங்காய் பால் சேர்க்கிறேன். நான் ரெடிமேடா வாங்கியிருக்கேன். நீங்க என்ன செய்யலாம்னா, அரைச்சு கூட தேங்காய் பால் நல்லா கெட்டியா எடுத்து இப்படி சேர்த்துக்கலாம். பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு.
நம்ம இத இப்போ பவுல்ல மாத்தி நம்ம சர்வ் பண்ணலாம். கொழுக்கட்டை நல்லா டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.